ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 167. இதில் கபீர்தாசர் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கபீர்தாசர் என்னும் பெயரை நினைக்கும் பொழுதே இறைவன் ஸ்ரீ ராமபிரானது உருவம் நம் கண் முன்னே தோன்றுகின்றது. கபீர்தாசருடைய கவிதைகள் பாரத நாடு முழுவதும் பரவியிருப்பதை காணலாம். இவரது மதத்தை சூபி தத்துவத்தை தம்முட்கொண்டது என்றும் கூறுவார்கள். இவர் பிறவியிலே முசல்மான், தெய்வ பக்தியிலே இவருக்கு இணை இவரே ஆவார். இவர் கவிதைகள் கேட்போரை மெய் மறக்கச் செய்யும் மந்திர சக்தி வாய்ந்தவை. ராமன் என்று வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், ரஹீம் என்று வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், இறைவன் ஒருவனே என்பது இவர் கொள்கை ஆகும். இவரது மதத்தை கபீர் பந்த் என்று வழங்குகிறார்கள். இன்றும் பல்லாயிரக்கணக்கான மெய் அடியார்கள் இவரது மார்க்கத்தை கடைப்பிடித்து பக்தி செய்து பேர் இன்ப பெருவீட்டை அடைய காத்து நிற்பதை காண்கின்றோம். பஜனை சம்பிரதாயத்திலும் ஹரிகதா காலட்சேபங்களிலும் கபீர்தாசருடைய பாடல்களே நிறைந்து நிற்கின்றன. இத்தகைய மகானது வரலாறு இம்மைக்கும் மறுமைக்கும் வழி காட்டி ஆகும். இப்பொழுது ஸ்ரீ வைகுண்டம் திருமாமணி மண்டபம் குமுதாதி பரிவாரங்கள் பணி செய்ய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ஸ்ரீமத் நாராயணன் வீற்றிருக்கின்றார். இப்பொழுது அவர் நினைக்கின்றார், ஓ பாரத பூமியிலே பக்தி குறைகின்றது, ஜாதி மத வேறுபாடுகள் பக்திக்கு இடையூறு செய்கின்றன என நினைக்கின்றார். ஆகையால் மக்களுக்கு பக்தியை பரப்ப ஒரு பக்தரை புலோகத்தில் பிறக்கச் செய்கின்றார். அவர்தான் கபீர் தாசர் ஆகும். இப்படியாக இருக்கும் சமயம் வாரணாசி என்னும் காசி அம்பதியிலே தமால் என்னும் பெயர் பூண்ட முஸ்லிம் பெரியார் வாழ்ந்து வந்தார். அவர் குற்றமற்ற தொழிலாளிய நெசவு தொழிலை செய்து வந்தார். அவர் மிகுந்த தெய்வ பக்தி உடையவர். அவர் மனைவியார் ஜிஜ்ஜா பிபி என்பவர். கணவருக்கேற்ற மனைவியார், கிடைத்ததிலே திருப்தி கொள்ளும் மனம் உடையவர். வறுமையான வாழ்க்கையிலும் செம்மையான வாழ்வு உடையவர். நாள்தோறும் பக்கிரிகளுக்கு அன்னம் இடாமல் உண்ணாதவர் இவர்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. நெடு நாட்கள் வரை அந்த வீட்டிலே மைந்தன் கிடையாது. தம்பதியர் இருவரும் முதுமை அடையும் சமயம் வந்துவிட்டது. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் கங்கை கரையிலே தியானத்திலே அமர்ந்து இருந்த தமால் திடுக்கிட்டு கண் விழித்தார். குவா குவா என்று இளங்குழந்தையின் குரல் கேட்க ஓடிப்போய் எடுத்தார். அங்கு யாரையும் காணவில்லை. இப்பொழுது வீட்டை நோக்கி திரும்பினார். வாசலிலே காத்திருந்த ஜிஜ்ஜா பிவி குழந்தையை கண்டு உள்ளம் பூரித்து போனால். கண்டெடுத்த கண்மணி என அகம் மகிழ்ந்தால். குழந்தையின் மலர் முகத்தையும் பட்டு போன்ற கை கால்களையும் தொட்டு தொட்டு பார்த்து இன்புற்றாள் அவள். தெய்வம் தந்தது என அவள் மனம் பூரித்தது. குழந்தைக்கு கபீர் என பெயர் இட்டார்கள். இப்பொழுது குழந்தை கபீரின் விளையாடல்களிலே தெய்வ மனம் கமழ்ந்தது. குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தான், தவழ்ந்தான், தளர்நடை நடந்தான், கல்வியும் பயின்றான். தரையிலே நூல் இடமும் ஊடும் பாவுமாக பிரித்து பதம் பார்த்து சுருள் இடமும் கற்றான். எந்த வேளையிலே ஈடுபட்டாலும் அவன் நாக்கு தெய்வத்தின் பெயரே உச்சரிக்கும். இப்படி நாட்கள் செல்ல செல்ல சின்னஞ்சிறு வயதிலே கபீருக்கு திருமணம் முடிக்க விரும்பிய பெற்றோர் பெண்ணை தேடினார்கள். இப்பொழுது சுந்தரா என்ற ஒரு பெண். கபீரது தாய் தந்தையர் அந்த பெண்ணின் அழகைக் கண்டு பெண் பேசி மகனுக்கு மனம் முடிக்க நிச்சயித்தார்கள். இது ஒருபுறம் இருக்க, தமாலின் வீட்டு முற்றத்திலே கைத்தறியின் ஓசை இரவும் பகலும் கேட்ட வண்ணம் இருக்கும். ஆனால் கபீரது மனமும் நாக்கும்
இறைவனது புகழையே பாடிக்கொண்டு இருக்கும். அவர் சிற்சில சமயங்களில் மெய்மறந்து நின்று விடுவார். ஆனால் அவர் கைகள் அசையாமலே தறி தானாக நகர்ந்து நெய்யத் தொடங்கும். இறைவன் அன்பனது கை நோகுமோ என தானே அமர்ந்து தறியை இழுப்பார் என தெரிய வருகிறது. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் ஒரு அந்தணர் கபீரை சந்தித்தார். ஓ கபீர், இறைவனை உருவத்தோடு வழிபடுவதும் உருவம் அற்றவனாய் வழிபடுவதும் வெவ்வேறு வகை ஆகும். இந்த கலியுகத்திற்கு சகுன அதாவது உருவ வழிபாடுதான் அதாவது உபாசனை தான் ஏற்றது. இறைவனுடைய திருநாமங்களுள் மிக மிகச் சிறந்தது ராமநாமம். ராமன் சக்கரவர்த்தி திருமகன். அவன் மக்கள் வாழ வேண்டியதை செயலாலே தானே நடந்து காட்டியுள்ளான். அந்த தாரக நாமம் உயர்ந்தது என இறைவன் விஸ்வநாதன் இங்கே மரிப்பவருக்கு உரைக்கிறாராம். அதனாலே தான் காசில் இறக்க முக்தி என்கின்றார்கள். நீயும் ஏதோ கொஞ்சம் தெரிந்தவனாக காணப்படுகின்றாய். ஆகவே இடைவிடாமல் ராம நாமத்தை கூறுவாயாக என்றும் பிரம்ம ஞானத்தை அடைய முயற்சி செய் என கூறி போய் விட்டார். இப்பொழுது கபீரது மனம் குழம்பிவிட்டது. ஓ, நான் ஞானத்தை பற்றி அறிய நினைத்தேன், இவரோ ஞானத்தை அடை என்கின்றார். சத்குரு இல்லாமல் ஞானம் எப்படி கிடைக்கும்? எதற்கும் இவர் சொன்ன ராமநாமத்தை துணையாக கொள்வோம் என முடிவு செய்து வீட்டை நோக்கி நடந்தார். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் இறைவன் தானே கபீரை சந்தித்தார். பின்பு கபீரை நோக்கி கூறினார், ஓ கபீர், உலகிலே சிலருக்கு ஞான மார்க்கம் சுலபம், சிலருக்கு பக்தி மார்க்கம் சுலபம். பக்தியும் சிரத்தையும் உள்ளவர்களுக்கே பிரம்ம ஞானம் கிட்டுகின்றது. ஓ நீயோ இளம் பிள்ளை, பக்தி மார்க்கமே உன்னால் பின்பற்றத்தக்கது. ஆகவே சத்குருவை தேடி அடைவாயாக என கூறி மறைந்து விட்டார். தாயாரும் மைந்தரும் ஆனந்த மிகுதியினால் நிறைந்த மனதுடன் அங்கிருந்து வீடு திரும்பி விட்டார்கள். இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு பிறகு வாரணாசியில் ராமானந்தர் எனும் ஆன்மீக பெரியவர் இருந்தார். அவரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டார் கபீர்தாசர். ராமானந்தரும் அவரை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு விட்டார். இதற்கு பிறகு கபீர்தாசருக்கும் சுந்தராவுக்கும் திருமணம் நடந்தேறியது. கபீர்தாசரது இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடையதாக திகழ்ந்தன. நெசவு தொழிலையும் இரவு திருநாமத்தை கைவிடாத அவர் எப்பொழுதும் இறைவனோ தொண்டர் உள்ள தொடுக்கம் என்று சாதுக்களை அழைத்து உபசரிப்பதை தமது வாழ்க்கை லட்சியமாக கொண்டு இல்லறத்தை நடத்தினார். பெரும்பான்மையான பொழுது இறை வழிபாட்டிலே செல்ல நெசவு குறைந்தது, வறுமையும் வந்தது. என்றாலும் அவர்கள் இறந்தோருக்கு ஈவதை குறைக்கவில்லை. தாங்கள் உண்ணாமலே வரும் விருந்தை உபசரிப்பார்கள். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை வந்தது. கபீர் பசுக்கன்றை வதைப்பதை கொடிய பாவம் என்பதை வற்புறுத்தி முஸ்லிம்களின் மனதை மாற்றினார். இந்த சமயம் பகவான் கிருஷ்ணர் அவரை மீண்டும் சோதிக்க நினைத்தான். ஒரு நாள் பிற்பகல் 100 சாதுக்கள் பின்தொடர இறைவன் கபீரின் வீட்டை அடைந்து, ஓ இன்று முழுவதும் மிக மிக பட்டினி, நீதான் எங்களுக்கு உதவ வேண்டும் என கெஞ்சினார். வீட்டிலோ ஒரு தானிய மணியும் கிடையாது. கபீரும் அவர் மனைவியுமே பட்டினி. இந்த நிலையிலே 100 அதிதிகளை ஏற்பது எப்படி? தவியாய் தவித்து போனார் கபீர் தாசர். அவர் உள்ளே சென்று, ஓ ஏதேனும் நகையோ துணிமணியோ அடகு வைக்க இருக்கிறதா என்று கேட்டார். அங்கே ஏதேனும் இருந்தால்தானே. திடீரென சுந்தராவுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. அவள் கபீரிடம் நோங்கி கூறினாள், கடைத்தெருவிலே ஒரு சவுகார் நெடுநாளாய் என் மீது கை வைத்து இருக்கிறான். ஒரு நாள் என் மீது கற்களை எறிந்து நான் திரும்பி பார்த்த பொழுது தகாத வார்த்தைகளை கூறினான். ஒரு முறை நான் அவன் விருப்பத்துக்கு இணங்கினால் பெரும் பொருள் தருவதாக ஆசை வார்த்தைகளும் கூறினான். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலே அவனிடம் சென்றால் பணம் கிட்டும். அதிதிகளை பட்டினி போடுவதை விட என் உடலை நான் விற்பது பாவம்.
ஆகாதென தோன்றுகிறது. அவனிடம் கேட்டு சாமான்கள் வாங்கி வாருங்கள் என்றாள் அவள். இப்பொழுது கபீர் சற்று சிந்தித்தார். பிறகு அவளை நோக்கி, உன் யோசனை நல்லதுதான். அவன் யார் என்பதை நான் அறியேன். நீயே என்னை அழைத்துச் செல்வாயாக என்றார். அவள் புறப்பட்டாள். இருவரும் வியாபாரியின் வீட்டை அடைந்தார்கள். கபீர் வியாபாரியை நோக்கி, 100 சாதுக்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை அளிப்பதற்கு விலையாக இவளை உமக்கு அளிக்கின்றேன். அவர்களுக்கு அன்னமிட்ட பிறகு நானே இவளை அழைத்து வந்து விடுகிறேன் என்றார் அவர். மதிமயங்கி நின்ற அந்த வியாபாரி இதற்கு இணங்கி 100 பேர்களுக்கு வேண்டிய பண்டங்களை கொடுத்தான். இருவரும் சுமக்க மாட்டாமல் சுமந்து வீடு வந்து சேர்ந்தார்கள். உரிய காலத்தில் சமையல் செய்து 100 சாதுக்களுக்கும் உணவு திருப்தியாக அளித்தார்கள். பிறகு கபீர் வாக்களித்தபடி சுந்தராவை அந்த வியாபாரியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். வழியிலே மலை தூறல் தொடங்க அவளை தமது தோளிலே சுமந்து சென்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது வியாபாரி வழிமேல் விழிவைத்து காத்து இருந்தான். அவளை வேற்று உடைகள் அணிய கூறி தன் அந்தரங்க அறைக்கு அனுப்பிவிட்டு காத்து இருந்தான் வியாபாரி. பின்பு அவன் சற்று நேரம் குறுக்கும் நெடுக்கமாக நடக்க வீதியிலே யாரோ தடதடவென கதவை தட்டுவது கேட்டது. அடடா, இதென்ன கரடி என்று கதவை திறக்க அந்த ஒரு கொத்தவால், உன் வீட்டிலே களவு பொருள் இருக்கின்றது, சோதனை செய்கின்றேன் என்று நேரில் அவருடைய அந்தரங்க அறைக்குள் புகுந்து, ஓ அடப்பாவி, கபீர் மனைவி அல்லவா இவர், மகா உத்தமி ஆயிற்றே என கூறி சுந்தரராவ் கரங்களை பற்றி இழுத்து கொண்டு வெளியேறி அவளை அவளுடைய வீட்டிலே விட்டு சென்று விட்டார் அவர். வீட்டுக்கு திரும்பி வந்த அவள் சொன்ன செய்தி கேட்ட கபீர், என் மனைவியை கண்டிக்க இவன் யார் என சினங்கொண்டு கொத்தவாளின் வீடு தேடிப்போய் கதவை தட்ட, கொத்தவாள் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்றான். செய்ததை செய்துவிட்டு பொய்யும் பேசுகின்றாயா என கபீர் கோபத்துடன் அவனை அடிக்க கையை ஓங்கவே பகவான் கிருஷ்ணன் அங்கு தோன்றி, ஓ கபீர், வியாபாரியை பயமுறுத்தி உன் மனைவி மீட்டவன் நானே, ஆகையால் என்னை அடி என்றான் அவன். இப்பொழுது கபீர் மெய் சிலித்தார். இறைவன் திருவடிகளிலே வீழ்ந்து, ஓ ஐயனே, உனது செயல்களை யார் அறிவார்கள் என்று பலவாறு பாடி துதித்தார். பின்னர் தமாலும் ஜிஜ்ஜாபியும் தம் மைந்தனது பெருமையை நினைத்து நினைத்து மகிழ்ந்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள். உரிய காலத்தில் அவர்களும் முக்தியும் கிடைத்தது என்பதை சொல்லவும் வேண்டுமோ? கபீர் தாசர் அருளிய பாமாலைகள் மிக மிகச் சிறந்தவை என போற்றி கொண்டாடப்படுகின்றன. தமிழ்நாட்டிலே தேவார திருவாசகங்களும் 4000 திவ்ய பிரபந்தங்களும் எவ்வாறு போற்றி கொண்டாடப்படுகின்றனவோ அவ்வாறே கபீர்தாசரது அவருடைய பாதாவளிகள் பாட்டுக்கள் பாராட்டி போற்றப்படுகின்றன. நெஞ்சை அள்ளும் அந்த கவிதைகளையும் அவற்றில் பொதிந்துள்ள மிக மிக உயர்ந்த கருத்துக்களையும் மக்கள் எல்லோருமே கற்று பயனடைய வேண்டும். மேலும் இவருடைய பஜனை கீர்த்தனைகளிலே இவர் தம் அற்புதமான கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன. பஜனை சம்பிரதாயத்திலே அடியார்களின் வரிசையிலே இவர் அருளி செய்த பாடல்கள் வரும்பொழுது பக்தி என்பதே அறியாத பாமரர்களும் நெஞ்சிலும் உணர்ச்சிகள் பொங்கி எழும். அவர்கள் இறைவனது இசை வடிவிலே மனம் ஊன்றி மெய் செலுக்கின்றார்கள். இப்படியாக இறைவன் புகழ் பாடிக்கொண்டு இருந்த இவர் பல முஸ்லிம்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மெக்காவுக்கு யாத்திரை செய்ததும் அங்கு ராம நாமத்தை பாடி ஆடி பரவச் செய்தார். பிறகு அங்கேயே மகா சமாதி அடைந்து விட்டார். எல்லோரும் இதை அறிவார்கள். அங்கே அவரை அடக்கம் செய்த பின்பு எல்லோரும் மலர்களை வாரி வாரி இறைத்து மரியாதை செய்தார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்